இந்த முக்கியமாக இருக்கிறத மார்க் கீழே வரணுமா? ஆமா, அதாவது சைலன்சர் சைடு எந்த பக்கம் ஏரோ மார்க் போடுறது அந்த சைடு வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா சைலன்சர் சைடு கணக்கு வச்சுக்கணும். கரெக்டா தல பாருங்க, தெரிகிறதா? அருமையா தெரியும். நீ தான்டா பயங்கரமா தெரியுற. நல்லா பாத்துங்க. ஐஎன் இன்னும் போட்டிருக்காது, எக்ஸாஸ்டும் போட்டிருக்காது. அதுக்கு வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் எங்க வருதோ அது வெளியே போகுதுன்னா வெளியே போற மாதிரி எக்ஸாஸ்ட். ஓகே ஓகே ஓகே. பின்னு முதல்ல கையில் பாதி சொருவிடணும். எந்த பின்னை சொருவணும்? பிஸ்டன் பின்னை சொருவணும். லாக்கு போடுறதுக்கு முன்னாடி பிஸ்டன் பின் உள்ள ஒரு பக்கம் லாக்க போட்டுட்டோம்னா ஒரு பக்கம் தள்ளி சின்ன திருப்பி விடணும். அங்கே கீழே எடுக்க பாக்ஸ் அதே சின்ன திருப்பி இருக்கிறதுலையே சின்ன திருப்பி இருக்கிறதுலே சின்ன திருப்பி விடுக்கும் லாக் போடுறதுக்கும். இது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்குதுங்கிற மாதிரி கொண்டு போய் வைக்கிறதுக்கு. அது கழுண்டு வராமல் இருக்கிறது. கையில் பிடிச்சி போடுற மாதிரி கூடுறா. அது ஒன்றும் எல்லாம் உடஞ்சு உடஞ்சு கிடக்குது இருக்குது. சரி விட்டு கொண்டு போய் போட்டு போ. சரிதான், இதில் இதாகிக்கணும். போட்டால் லாக் இப்படி சுற்றுற மாதிரி திருப்பி விட்டுக்கணும் கொஞ்சமாவது. அப்போ தான் நீங்கள் லாக் போட்டுருக்கிறது கரெக்டாக உட்காந்துட்டுன்னு அர்த்தம். அந்த பிஸ்டன் பின்னைங்க பழைய இரும்பு பேரிச்சம்பளம் அடிச்சு நிறுத்துறானு. ஏன்னா பேரிங் வராதுல்ல இதுக்கு. பேரிங் வராது. 2 ஸ்ட்ரோக்ல பேரிங் வராது. 4 ஸ்ட்ரோக் வண்டிக்கு பேரிங் வராது. நீங்கள் போய் கேட்டு பேரிங் அந்த வண்டிக்கு மாட்டிட்டு இதுக்கு பேரிங் கொடுன்னா கடைக்காரனா இது நாள் வரைக்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஏரோ மார்க் கீழே வர மாதிரி மாட்டிட்டோமா, மறுபடியும் இதே மாதிரி பின்னு இந்த திருப்பி அந்த பெண்டில் எக்ஸாஸ்ட் ஆகும். பேண்ட் இடுப்பு பக்கி பத்தில் வந்து வச்சு இடுப்பு கொஞ்சம் இழுப்பு போகிறது. இரும்பு இல்லை விடுறா தம்பி, கற்றுக்கல. ஒரு யூடியூப்ல நிறைய வீடியோ வருது. கற்றுக்கிட்டு விடுறேன். ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறது. இந்த லாக் போடுறதுக்கு முன்னாடி சிலிண்டருக்குள்ளே துணியை வச்சிடணும். அந்த வாக்கு எகிரி 3 பேர் இல்லை, பூமிநாதனும் இல்லை ஃபேஸ்புக்கில். ஃபேஸ்புக் இல்லையா? அந்த நோட்டில் கொஞ்சம் நீட்டாக எழுதணும் என்னென்ன கிளாஸ் என்னென்ன நடந்ததுன்னு. சார் அவன் நல்லா எழுதுவானா? டேய் நோட்ல இருந்து பார்த்து எழுதி விட்டு கொடுத்தாரா? டேய் யார் கையெழுத்து நல்லா இருக்குது அவன் வந்தான் 16 மார்க் வாங்குற மாதிரி எழுதுவாரு. கையெழுத்துலேயே சூர்யா தான். கையெழுத்து கதாநாயகனா? கதை எழுதல மண்ணு.